ராஜதுரையோட 2 பொம்பளைங்க. யார் அவங்க? இந்தப்பா. போதுமா? ஏங்க, நீங்க இப்படிலாம் கஷ்டப்படுறதுக்கு பேசாம உங்க அம்மா வீட்டுல போய் கொஞ்ச நாள் இருக்கலாம்ல. உங்களுக்கும் மனசுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். எப்பா, அது இன்னைக்கு இல்லப்பா, முத்துவேல் வீட்டுல இருக்கிறப்பவே நான் சொல்லிட்டேன். இவ கேட்க மாட்டேங்கிறா. ஏங்க, போலீஸ்ல புகார் கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு ஊர்ல போய் உட்கார்ந்துட்டா எப்படிங்க குழந்தை கிடைக்கும்? இங்கேயே இருந்து அப்பப்போ அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தா தானே அவங்களும் குழந்தைய தேடுவாங்க. இல்லனா அவங்களும் மறந்துட்டு மத்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. நான் கேட்கிறேன்னு கோச்சிக்காதீங்க. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. ஒருவேளை ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் சொன்ன மாதிரி உங்க குழந்தை இறந்திருந்தா? என்ன? என் குழந்தை இறந்துருச்சா? இல்ல, என் குழந்தை கடவுள், இல்ல, என் குழந்தை சாகல. இல்ல, தேனே, என் குழந்தை சாகல. இல்லம்மா, உன் குழந்தை சாகல. ஆமா ஆமா, உன் குழந்தை சாகல. அம்மாடி, தேனே, படுத்துக்கோமா. உன் குழந்தை சாகல. உன் குழந்தை சாகலம்மா. படுத்துக்க. நீ வாப்பா, அவ கொஞ்சம் தூங்கட்டும். அம்மா, என்ன மன்னிச்சிருக்குமா. இருந்தாலும் நான் அந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாது. பரவாயில்லப்பா, நீ என்ன வேணும் நான் சொன்னேன். ஆனா ஒண்ணுப்பா, இறந்து போனது தேன்மொழியோட குழந்தை இல்ல. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து நான் தான் அதிக நேரம் வச்சிருந்தேன். அதனால அந்த குழந்தைக்கும் இறந்து போன குழந்தைக்கும் சம்பந்தமே இல்லை. அதனாலதான் தேன்மொழி அதை ஏத்துக்க முடியாம தவிக்கிறா. அவ சரியாகணும்னா அவ குழந்தை கிடைக்கணும். அது கிடைச்சாதான் அவ சரியாவா. வேற வழியே இல்லப்பா. ஏன்பா, நீ எங்கேயாவது விசாரிச்சியாப்பா? ஆமா, நான் எனக்கு தெரிஞ்ச போலீஸ்காரன் சொல்லி வச்சிருக்கேம்மா. சரி, சீக்கிரம் கிடைச்சிரும்மா. சரி, நீங்க உள்ள போய் அவங்கள பாத்துக்கங்க. நான் கிளம்புறேன். சரிப்பா, சரி. இந்த வீடுதான், இந்த வீடுதான். நிறுத்துப்பா. அப்பா, இந்தப்பா. சரியா? சரியா இருக்குமா? இப்பவே என்ன வெயில். அத்தை, வாங்க அத்தை. என்னத்த வேர்த்து விறுவிறுத்து வரீங்க? ஐயோ, வெளிய வெயில் மண்டைய பொளக்குதுமா. உட்காருங்க உட்காருங்க. அப்புறம் நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க அத்தை. என்ன சொல்றான் என் பேராண்டி? என்னடா உங்க பேரனே கேளுங்க. பாட்டி பாரு, பாட்டி பாரு. செல்லக்குட்டி, என்னடா
வர இரு. சரிம்மா, உன் அம்மா எங்க இருக்கா? அம்மாவா உள்ளதா இருக்காங்க. என்னத்த எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. அது வந்து அது நீ சின்ன பொண்ணுமா, என் வயசுக்கு என் பிரச்சனை எல்லாம் உன் அம்மாட்ட தானே பேச முடியும். அதனால உன் அம்மாவை பார்த்துட்டு வந்து பேராண்டிய கொஞ்சறேன். எங்கம்மா இருக்கா உன் அம்மா? அத்த என் ரூம்ல தான் இருக்காங்க, போய் பாருங்க போங்க. ஓ அப்படியா? பாலா, பாலா, பாலா. அப்பா, அம்மா. என்ன ஒரே பரபரப்பா வர? அதை ஏன் கேக்குற? ஒரு முக்கியமான விஷயம் நடந்துருச்சு. என்ன சொல்லு? நம்ம ராஜதுரைய வேற 2 பொம்பளைங்களோட பார்த்தேன். என்ன சொல்ற நீ? ஆமாம் பாலா, பார்த்து நானே பதறி போய் ஓடி வரேன். ஐயோ, கொஞ்சம் புரிய முடியாதா சொல்ல? வேற ஒண்ணும் இல்ல பாலா, நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரும்போது தூரத்துல பார்த்தா நம்ம ராஜோதர மாதிரி ஒருத்தன் வேற 2 பொம்பளைங்களோட வரத பார்த்தேன். டக்குன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அப்புறம் தள்ளி நின்னு ஒதுங்கி நின்னு பார்த்தா நம்ம ராஜதுரையே தான். எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு பாலா. அவங்க எப்படி இருந்தாங்க? அவங்க 2 பேரும் பாக்குறதுக்கு அம்மா பொண்ணு மாதிரி இருந்தாங்க. பார்த்ததும் உங்ககிட்ட உடனே சொல்லணும் தான் வந்தேன். சின்ன பொண்ணுகிட்ட இதெல்லாம் சொல்லிட்டியா? நான் என்ன அவ்வளவு பைத்தியக்காரச்சியா? மூச்சு விடலையே. சரி, நீ இப்ப என்ன பண்ண போற? பாலா, எதுக்கு இப்ப நீ அழற? பார்த்தேன்னு தான் சொன்னேன். அதுக்குள்ள நீயாவே ஒரு முடிவு பண்ணிட்டா எப்படி? யாரை என்னன்னு விசாரிப்போம். இல்ல மைதிலி, ஏற்கனவே அந்த பொண்ணு பிரச்சனையில தான் உங்க அண்ணனும் நானும் ரொம்ப குழப்பத்துல இருக்கோம். என்ன சொல்ற? ஆமா மைதிலி, உங்க அண்ணன் ஊர்ல இல்லாதப்போ மாப்பிள்ள வந்து ஏதோ வியாபாரம் பண்ண போறதா சொன்னாரு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் கூட உங்க அண்ணன் மாப்பிள்ளை தொழில் ரீதியா தப்பு பண்ணிருக்கலாம், தோத்து போயிருக்கலாம். ஆனா நம்ம பொண்ணுக்கு துரோகம் எதுவும் பண்ணிருக்க மாட்டாரு. அதனால நீ தைரியமா இருன்னு சொல்லிட்டாரு. இப்ப நீ சொன்னது மட்டும் அவர் காதுக்கு போச்சு, மனுஷனாவே இருக்க மாட்டாரு. இப்போ அண்ணங்கிட்ட எதையுமே சொல்லாத. முதல்ல அவங்க யாரு என்னங்கறத விசாரிச்சு உனக்கு நான் சொல்றேன். இத பாரு பாலா, இந்த விஷயம் முள்ளு மேல சேலை விழுந்த மாதிரி. அவசரப்பட்டு எடுத்த சேலை நாசமாயிடும். உன் பொண்ணு வாழ்க்கையும் அதே மாதிரிதான். அதனால நீ பொறுமையா இரு. இத பாரு, யார்கிட்டயும் எதையும் நீ மூச்சே விடக்கூடாது, சரியா? பாலா, திரும்பவும் எதுக்கு அழற? அப்படி ஏதாவது நடந்ததுன்னு என் பொண்ணுக்கு தெரிஞ்சா அப்புறம் என் பொண்ணு உயிரோடவே இருக்க மாட்டா. ஒத்த பொண்ணுன்னு அவளை எவ்வளவு செல்லமா வளர்த்தோம். அவளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையணுமா? என்ன பொம்பளைமா நீ? என்னமோ வாழ்க்கையே முடிஞ்சு போயிட்ட மாதிரி பேசுற. இத பாரு பாலா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் சொல்ற வரைக்கும் யார்கிட்டயும் எதுவும் மூச்சு விடாத, சரியா? வாங்க. ஏன் இவ்வளவு நேரம்? கதவு மூடு. என்னங்க? உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? என்னங்க திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க? முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்குங்க.
உனக்கு நான் துரோகம் பண்ணுவேனா? என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் கேள்வி கேக்குறீங்க? இரு. பொதுவா சில ஆம்பளைங்க பொண்டாட்டி விசேஷமாயிட்டாலோ இல்ல பிரசவமாயி அம்மா வீட்டுக்கு போயிட்டாலோ தப்பு தண்டா பண்றது வழக்கம். ஆனா நான் எந்த காலகட்டத்திலயும் உன்னை விட்டு பிரியாம தானே இருந்திருக்கேன். நான் உனக்கு துரோகம் பண்ற மாதிரி வேற ஏதாவது பொண்ணோட தொடர்பு வச்சிருக்கேன்னு நினைக்கிறியா? என்னங்க என்னென்னமா பேசிட்டு இருக்கீங்க? நீங்க புதுசா கடை வைக்கிறேன்னு சொன்னப்ப கூட நான் யோசிச்சேன். திரும்பவும் வியாபாரம் அதே தினம் ஆரம்பிச்சு பழைய மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு நான் பயந்தேன். அத கூட நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா பொண்ணுங்க விஷயத்துல நீங்க எவ்வளவு ஒழுக்கமானவர்னு எனக்கு தெரியாதா? என்னங்க இது தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசி என்ன சங்கடப்படுத்துறீங்க? நான் எப்பவாவது உங்களை சந்தேகப்படுற மாதிரி நடந்திருக்கேனா? எத்தனை முறை நீங்க வீட்டுக்கு நடுராத்திரியில வந்திருக்கீங்க, அப்பெல்லாம் நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டிருக்கேனா? இல்லையே. அப்புறம் ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? பரவாயில்ல, நீயாவது என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிய, எனக்கு அதுவே சந்தோஷமா இருக்கு. வேற யாருங்க உங்க மேல சந்தேகப்பட்டு பேசுனாங்க? வேற யாரு? உங்க அப்பா தான். எங்க அப்பாவா? அவரு அந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டாரே. அப்போ நான் போய் சொல்றேனா? இல்லங்க, அவர் அந்த மாதிரி பேச மாட்டாரு. அவர் ஏதாவது உங்ககிட்ட சொன்னாராங்க? சொல்லல. அவர் பண்ண காரியம் அந்த மாதிரி இருந்தது. என்ன என்ன பண்ணாரு எங்க அப்பா? என் மொபைல்ல எனக்கு வந்த காலை அவர் அட்டன் பண்ணது தப்பு. அட்டன் பண்ணது மட்டும் இல்லாம அதை என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்காரு. யாரு எப்ப போன் பண்ணுது? நேத்தி மத்தியானம் போனை ஹால்ல சார்ஜ்ல போட்டு ரூம்ல வந்து படுத்துட்டேன். அந்த நேரம் நான் கடை வாடகைக்கு எடுத்திருக்கேன்ல, அந்த கடையோட ஓனர் அம்மா ஃபோன் பண்ணிருக்காங்க. உங்க அப்பா தான் அட்டன் பண்ணிருக்காரு. ஆனா ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லல. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் மேல நம்பிக்கை இல்லாம சந்தேகப்படுறதுன்னு அர்த்தம். ஐயோ, அப்பா அப்படி எல்லாம் தப்பா நினைக்க மாட்டாருங்க. சொல்ல போனா உங்க மேல நல்ல மரியாதை வச்சிருக்காரு. ஒருவேளை சொல்ல மறந்துருக்கலாம் இல்லையா? சரி, அந்த நேரம் மறந்துருக்கலாம். இப்ப வரைக்கும் சொல்லலையே. சரி, நீ வீட்ல தானே இருக்க, உங்ககிட்ட சொல்லிருக்கலாம்ல. சொன்னாரா? சொன்னாரா சொல்லு. இல்லங்க, சொல்லல. அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தாலே இப்படிதான். இத பறிச்சிட பொண்ணு, எனக்கு மரியாதை இருந்த இந்த வீட்டுல நான் எதுக்கு இருக்கணும்? பேசாம நாம தனி கொடுத்துரும் போயிடலாம். என்னங்க தனி கொடுத்துன போறது ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. அதுக்கு முன்னாடி எங்க அப்பா ஏன் இப்படி எல்லாம் பண்ணாருன்னு நான் கேட்க வேணாமா? முதல்ல நான் கேட்டுட்டு வந்துடுறேன், இருங்க. அப்பா, நீங்க பண்றது உங்களுக்கே நியாயமா இருக்கா? ஏய், என்னடி சொல்ற? நீ சும்மா இருமா. நீங்க உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னம்மா என்ன கேக்குற? நாங்க இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலனா நேரடியா சொல்ல வேண்டியதானே? நாங்க வேற வீட்டுக்கு போயிட போறோம். அதுக்காக ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? அம்மாடி, என்ன ஏதுன்னு சொல்லாம மொட்டைதாசன் குட்டையில விழுந்த மாதிரி நீ பாட்டுக்கு விஷயத்த சொல்லாம புலம்பிக்கிட்டு தான் என்னமா அர்த்தம்? என்ன ஏதுன்னு புரியுற மாதிரி சொல்லுமா. நேத்து மதியானம் அவர் செல்லுக்கு ஒரு போன் வந்திருக்கு. அவர் கடை ஓனர் அம்மா போன் பண்ணிருக்காங்க. நீங்க தான் எடுத்திருக்கீங்க. எடுத்து பேசுனீங்கல்ல? அது அவர்கிட்டயாவது சொல்லிருக்கணும், இல்ல என்கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல? ஏண்டி உன் புருஷன்? வாஸ்தவம் தான்மா, நான் தான் பேசினேன். சொல்ல மறந்துட்டேம்மா. ஏம்மா, மாப்பிள்ள கோச்சிக்கிட்டாரா? பின்ன கோச்சுக்காம என்ன பண்ணுவாரு? மரியாதை இல்லாத வீட்டுல நாம ஏன் இருக்கணும்னு கேக்குறாரு. என்ன, நாங்க வேற வீடு பாத்துட்டு போயிட்டுமா? அவரை வேற வீடு பார்க்க சொல்லட்டுமா? என்னடி உன் புருஷன் சொல்லிட்டாரு, ஓவரா பேசிட்டு இருக்க? பாலா, நீ சும்மா இரு. மாப்பிள்ள எங்கம்மா இருக்காரு? ரூம்ல தான் இருக்காரு. மாப்பிள்ள, மாப்பிள்ள, உங்க போனை நான் தெரியாம எடுத்தது தப்பு தான். ரொம்ப நேரமா ரிங் ஆயிட்டே இருந்தது, அதனால தான் எடுத்தேன். உங்ககிட்ட உடனே சொல்லாம வந்தது தப்பு தான்.
அதை உங்ககிட்ட சொல்லான்னு தான் கதை வரைக்கும் வந்தேன். சரி, நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு ஏன் தொந்தரவு கொடுக்கணும்? நீங்கள் எந்திரிச்சு வெளியே வரும்போது சொல்லான்னு இருந்தேன். அப்படியே மறந்து போயிட்டேன் மாப்பிள்ள. மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. இனிமே உங்க போனை நான் தொடவே மாட்டேன், போதுங்களா? இதுக்காக நீங்க வீட்டை விட்டு வெளியே போற அளவுக்குலாம் முடிவு பண்றாதீங்க. மாப்பிள்ள, உங்க மேல எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்கு. எங்களுக்கு இந்த வயசான காலத்துல மகனுக்கு மகனா, மருமகனுக்கு மருமகனா நீ தானே மாப்பிள்ள இருக்கீங்க. நீங்களே எங்களை விட்டு போயிட்டா அப்புறம் எங்க நிலைமை என்ன ஆகுறது மாப்பிள்ள? இனிமே எந்த தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன். எதுக்காகலாம் கோச்சுக்கிட்டு நீங்க வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம். இது உங்க வீடு மாப்பிள்ள, நீங்க இங்க சுதந்திரமா இருக்கலாம். இந்த சின்ன விஷயத்தெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. மாப்பிள்ள, நான் எவ்வளவு தூரம் சொல்லிட்டேன், மன்னிப்பும் கேட்டேன். இதுக்கப்புறமும் நீங்க எதுவும் பேசாம வந்தா எப்படி மாப்பிள்ள? சொல்லுமா. ஏங்க, அப்பதான் சொல்றாருல, சரின்னு சொல்லுங்க, சரின்னு சொல்லுங்கன்னு சொல்றல. சரி, இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோங்க. சரிங்க மாப்பிள்ள. சரிம்மா. ஏங்க, அவன் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்? அவனை இந்த தாங்குறீங்க? பாலா, முதல்ல மருமகனை மரியாதையா பேச கத்துக்க. நமக்கு இன்னும் அவங்க யாரு, அவங்களுக்கு மாப்பிள்ளைக்கு என்ன சம்பந்தம் தெரியாது. நீயே அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாத. அதனால பாதிக்கப்படுறது நம்ம பொண்ணோட வாழ்க்கை, மறந்துடாத. அப்படியே நீ நினைக்கிற மாதிரி தப்பாவே இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. நம்ம கூட இருக்கும்போதே அவர் இப்படி செஞ்சா, நாளைக்கு அவர் நம்பி நம்ம பொண்ணை அனுப்பிச்சா, அங்க அவர் கேட்பார் இல்லாம போனா அப்புறம் நம்ம பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்? கொஞ்சம் பொறுமையாரு, தன்னால உண்மை வெளியே வரும். எப்படியாவது போங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறோம். சரிங்க சார். வாங்க வாங்க. டாக்டரை பார்க்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். உட்காருங்க. சார், நீங்க போலாம். வாங்கம்மா, வாங்க. வணக்கம் டாக்டர். வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. வாங்கம்மா, உட்காருங்க. டாக்டர், இவங்களுக்கு நேற்று நைட்ல இருந்து ஃபீவர் ரொம்ப ஹையா இருக்கு. ஃபீவர் அதிகமா இருக்குன்றீங்க, நேத்து நைட்டே கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. இல்ல டாக்டர், இவங்க ஊருக்கு புதுசு. ஸோ நைட்ல எந்த டாக்டரை பார்க்கறது எங்க போறதுன்னு தெரியாம இருந்தாங்க. காலையில எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அதான் கூப்பிட்டு வந்தேன். சரி, நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. சரிங்க. ஏமா, துணைக்க ஆள் இல்லைன்னா என்னம்மா, பக்கத்துல யாராவது லேடிஸை கேட்டா சொல்லியிருப்பாங்கல்ல. அதுக்காக காய்ச்சலோட அப்படியேவா வச்சிருப்பீங்க? ஆ, 108 டிகிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் லேட்டா இருந்தனா சீரியஸ் ஆயிருக்கும். ஏமா இப்படி இருக்கீங்க? நர்ஸ், எஸ் டாக்டர். பேராசிட்டமால் இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வாங்க. ஓகே டாக்டர். நான் டேப்லெட் எழுதி தரேன், 3 நாளைக்கு சாப்பிடுங்க. காய்ச்சல் சரியாயிடும். அப்படி சரியாகலன்னா திரும்ப இங்க வாங்க.
இப்ப நான் எழுதியிருக்கிற மாத்திரை எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். சாப்பிட என்ன கொடுக்கலாம்? கஞ்சி வச்சு கொடுங்க. ஆ, இட்லி, பிரெட் இது மாதிரி எது வேணாலும் கொடுக்கலாம். ம். முக்கியமா எங்க பச்சை தண்ணில கைய வைக்காம பாத்துக்கணும். சரியா? சரிங்க. ரொம்ப நன்றிங்க டாக்டர். வரோம். போயிட்டு வாங்க. நன்றி டாக்டர். ம். உட்காருங்கம்மா. போங்க.